ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை. விஸ்வாச வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜூன் மாதம் 19ஆம் நாள், வியாழக்கிழமை. நட்சத்திரம் உத்திரட்டாதி. சந்திராஷ்டமம் மகம். யோகம் சித்த யோகம். இன்றைய நித்திய யோகம் சௌபாக்கியம். தேய்பிரை திதி அஷ்டமி. கரணம் தைதுளை. வாரசூலை தெற்கு. பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம். சுப வேளைகள் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையான் மைசூர் மண்டபத்தில் எழுந்தருளர். சோழவந்தான் குருவித்துறை குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள். சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமன் தங்க கவசம் அணிந்து வைரவியல் தரிசனம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயிலில் ஸ்ரீராமருக்கு அலங்கார திருமஞ்சன சேவை. இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். வரவுகள் நன்றாக இருக்கும். தனவரவு பணவரவு உண்டாகும். பணப்புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். ஆனால் வரவுக்கேற்ற செலவு வரும். அந்த செலவுகளை விரயங்களை சுபவிரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். சிறப்பு முதலீடுகளில் செய்யலாம். தங்கம், வீடு, மனை என்ற சொத்துக்களை வாங்கி வைக்கலாம். இவ்வாறு செய்யும்போது அது செலவுக்கு செலவாகும். அது பிற்காலத்திற்கு ஒரு சேமிப்பும் ஆகும். உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்களுக்கு அரசு உதவிகள் கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதார தேவைகளை நீங்கள் இன்று பெறுவீர்கள். சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அவருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். ரிஷபம். இன்று உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு செல்வாக்கு பெறுவீர்கள். நல்ல லாபங்களையும் வருமானங்களையும் பெறுவீர்கள். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் உங்களுக்கு தனவரவு பணவரவு உண்டாகும். நண்பர்கள் ஒப்பந்தங்கள் மூலமும் ஆதாயம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உறவினர்கள் வருகை சங்கடத்தை கொடுக்கும். சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். தொழில்சார் பயணங்கள் வெற்றி தரும். மனதிற்கு நினைத்த காரியங்களை செய்து முடித்து அதனால் நல்ல வருமானத்தை லாபத்தையும் அடைவீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். மிதுனம். இன்று உங்களுடைய ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்தன்மை நன்றாக வழிபடும். தொழிலில் ஏற்படும் சிறு சிறு பிரச்சனைகள், எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் பயணங்கள் உங்களுக்கு செல்வாக்கை ஏற்றித்தரும். தொழிலில் உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் உங்களை தனியாக அடையாளப்படுத்தி காண்பிப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். சகோதரன் கருத்து வேறுபாடு உண்டாகும். சிறு சிறு புனித யாத்திரைகள் அல்லது ஆன்மீக யாத்திரைகள் செல்ல நேரிடும். அதிர்ஷ்டவசமான சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அது ஏற்றுக்கொள்ளுங்கள். அது நன்மையை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கும். கடகம். இன்று உங்களுடைய ஒப்பந்தங்கள், தொழில் விஷயங்களில் சில பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு. நீங்கள் நினைத்த போலே விஷயங்கள் நடப்பதற்கு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் இறுதியில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து வெற்றியை தரும். மனம் அடிக்கடி அலைப்பாயும். அதை ஒருங்கிணைப்படுத்தி வேலைகள் செய்தால் வேலையில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் உங்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல மன வளர்ச்சி, பணவரவு, தனவரவு உண்டாகும். நண்பர்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சில அலைச்சல்களை மீறிவிடும் செல்ல நேரிடும். அரசு விஷயங்கள் அலைச்சலை கொடுப்பதால் அதை இந்த தவிர்க்கவும். சகோதரர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அந்யோன்யமாக பழகுங்கள். அது இந்த நாளை உங்களுக்கு எளிதாக கடந்து போக உதவும். இந்த நாள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சிம்மம். முன்கோபத்தை தவிர்க்கவும். எல்லோரிடமும் சகஜமாக பழகவும். மனம் தனிமையை நாடும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. செய்கின்ற வேலையில் மனம் ஒன்றி இருக்காது. பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டவசமாக சில பணவரவுகள் வரலாம். அரசு விஷயங்கள் வெற்றியை தரும். நண்பர்கள், குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள்.
கன்னி என்று தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஏனெனில் உங்களுக்கு பணி சுமை எனக்கு அதிகரிக்கும். அதனால் அதுக்கு காரணம் நீங்கள் தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போட்டிருக்கிறதுனால அந்த பணி சுமை ஏற்படும். அதுக்கப்புறம் இதை நான் தான் செய்யணுமா, ஏன் அவன் செய்யக்கூடாதாங்கிற மாதிரி மன அலைப்பாயும், மனம் ஒரு குழப்பத்தில் இருக்கும், முடிவெடுக்க முடியாது. அதனால் கூட பணி சுமைகள் அதிகரிக்கும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. பணவரவு சில தடைகள் ஏற்படலாம். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் நல்ல உங்களுடைய அடையாளத்தை நிரூபித்து காண்பிப்பீர்கள். நண்பர்கள், குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தியை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். துலாம், தொழிலில் நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். உங்கள் செயல் திட்டங்கள், திறமைகள் எல்லாம் என்று வெளிச்சத்திற்கு வரும். அதற்காக சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் அல்லது வேற்றுமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பெண்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார்கள். எதிர்பார்த்த தனவரவுகள் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசு காரியங்களில் உங்கள் செல்வாக்கள் செய்து முடித்து காண்பிப்பீர்கள். நண்பர்கள், குழந்தைகள் எல்லாம் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பேரும் பெருமையும் புகழையும் பெற்றுத்தரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலும் அவருக்கு அது வளர்ச்சியாகத்தான் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். விருச்சிகம், நீங்கள் விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்து வெற்றி காண்பீர்கள். பயணங்கள் மகிழ்ச்சியை தரும். விரும்பிய பயணங்களை மேற்கொள்ளாமல் உங்கள் திறமைக்கேற்ற பயணங்களை மேற்கொள்வீர்கள். பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவை. கவனமும் கண்ணியமும் தேவை. அரசு விஷயங்கள், அரசு இடங்கள் பிரச்சனையை தரும் என்பதால் அதை என்று ஒத்திக்கவும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வித்தியாசம் காண்பதால் அவருடைய விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். தனுசு, புதிய புதிய திறமைகளை கற்று, புதிய புதிய வித்தைகளை கற்று, புதிய புதிய திட்டங்களை செயல்படுத்தி எப்படியாவது ஒரு வெற்றியை காண வேண்டும் என்பதில் உங்களுடைய மனம் அலைபாயும். அதை வெற்றியும் காண்பீர்கள். சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள். உங்கள் விருப்பத்திற்கு பெண்கள் துணையாக இருப்பார்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் வரும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களை திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள், குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். சகோதரருடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். சில ஆன்மீக யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாக இருப்பார். மகரம், இன்று நீங்கள் தொழிலில் செய்ய மாற்றங்கள், முயற்சிகள், போட்டிகள் எல்லாத்திலும் வெற்றி பெறுவீர்கள். வேலை மட்டுமே வேலையாக நினைத்து இன்று பொழுதை கழிப்பீர்கள். ஆகவே குடும்பத்தில் அந்நியர் தலையீடுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது. அதை தவிர்க்கவும். பெண் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டாகும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் ஒத்தி போடவும். நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். குழந்தைகளுடைய செயல்பாட்டில் வித்தியாசம் காண்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். வீண் விமர்சனங்கள், வீண் பழிகள் வந்து சேரலாம். அதையெல்லாம் புறந்தள்ளி இந்த நாளை கடந்து போகுங்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பார்கள். கும்பம், குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் மனம் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் அலைபாயும். எடுத்த வேலையை திருப்பி செய்ய வேண்டி வரும். பெண்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். அரசு விஷயங்கள், அரசினங்கள் விரும்பிய முடிவுகளை தருவதால் என்ற தைரியமாக செய்யலாம். நண்பர்கள், குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும்படி செய்து கொள்வீர்கள். சகோதரருடைய செயல்பாடுகள் திருப்தியை தராது. சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். ஈனம், இன்று மனம் ஒரு குழப்பத்திலே இருக்கும். எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலையில் இருப்பீர்கள். செய்கின்ற வேலையில் ஒரு ஒருங்கிணைப்பு அல்லது மன ஒற்றுப்போவது இருக்காது.
ஏனோதானோ என்று வேலை செய்வீர்கள். அதையெல்லாம் தவிர்த்துவிட்டு இறை வழிபாடுடன் செய்ய வேண்டிய வேலையை நிதானமாக செய்யுங்கள் என்று வெற்றி உங்களுக்குத்தான். உங்களுடைய கனிவான பேச்சினால் எல்லாரை கவர்ந்தெழுப்பீர்கள். உங்களுக்கு பணவரவு தனவரவு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்கள் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும். நண்பர்கள் குழந்தைகள் உங்களுக்கு ஏற்றது போல் நடந்து உங்களுக்கு பெருமைப்படுத்துவார்கள். தொழிலில் சில புதிய வித்தைகளை அவசரமாக கற்றுக்கொள்வீர்கள். சகோதர செயல்பாடுகள் திருப்தி தராது. உங்களுடைய ஆரோக்கியத்தின் மிகவும் கவனம் தேவை. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள். இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தருள்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மவலி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.